இந்த சீரான தெய்வீக திருச்சபைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் யார் தெரியுமா? நல்லா இருக்கிறாங்க. என்னப்பா முன்ன பார்த்தது விட இப்ப சாகிட்டுலாம் தொலை போச்சு. பிள்ளை பார்த்து சாகிட்டு மாதிரி. சரி, ரொம்ப கஷ்டத்துல பழக்குது. தொந்தரவுல அப்படி ஒண்ணு இல்லை, செழிப்பா நல்லா இருக்கு. கையெல்லாம் கொஞ்சம் வச்சு வச்சிருக்குதாமா. அது இருக்க வேண்டியதானே. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். வயசாகுது இல்ல. பொறுமையா யாரு கேளு கேளு. என் குலமோ சரியான சந்திரகுலம். சந்திரகுலத்திலே பிறந்த பாஞ்சமராஜனுக்கும் மாத்திரையின் தாய்மார்களுக்கும் நாங்கள் பாராள பிறந்தோம். பஞ்சபாண்டவர்கள். ஆமா, ஐவரிலே இருவருக்கு மூச்சவன், இருவருக்கு பங்கிடி மாதத்திலே பிறந்த பார்த்திபனாகிய அர்ஜுனனுடைய பெயர். என்ன என்ன மாசத்துல பிறந்தீங்க? பங்குனி மாதம். பங்குனி மாதம். ஆமா, அப்படி பிறந்து நான் இந்து வந்த காரணம் என்ன? மாதவா, படும்பாவை சண்டாவன் கண்டவனுக்கு அப்புறம் தொண்டு சிரிக்கவன் மண்ணாசை பிடித்தவன். அந்த கௌரவருக்கு இந்த பாண்டவருக்கு யுத்தம் ஏற்பட்டு குருச்சேத்திர பூமியிலே பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. உங்க பதத்துல எனக்கு தெரியுது. எங்க இரும்பாலையில கௌரவங்க அங்க இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறது எலிமேட் பக்கம் இருக்கிறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சொன்ன? அந்த கௌரவங்க அந்த கருவுறீங்க எனக்கு எதிரிங்கிறீங்க. கௌரவர்களப்பா, கௌரவர்கள் அப்படின்னா என் பங்காளிகள் கௌரவர்கள் ஒரு பேர். ஆமா, அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன பாலாய் போன மண்ணினால் பகை ஏற்பட்டு கடந்த 16 தினங்களாக வாழ்வா சாவன மரண போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதனால உங்களுக்கு பங்காளி சொன்னாங்க?
நாட்டில் சொல்றாரப்பா மண்ணு சத்தமா 2 ரோடு சேர்த்தா ஓடிக்கிட்டு சொல்லலாம். நாட்டு பிரச்சனை உங்களுக்கு. இன்று நடைபெற போவது 17வது என் மாமன் பரந்தாமன் எம்பெருமான் கண்ணன் கிருபையாலே கடந்த 16 தினங்களாக இந்த பாண்டவருக்கு வெற்றி மேல் வெற்றி வெற்றி என்று வெற்றி விரிசு குட்டி வெற்றிவாக சூடிக்கொண்டிருக்கின்றோம். நடைபெறப்பட்டிருப்பது 17வது நாள் யுத்தகம். இந்த யுத்தகத்திலே பாண்டவருக்கு வருது யுத்தத்துக்கு யார் செல்வது, கௌரவக்குவது யாரும் என்றார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. மாமனை அழைப்போமா? எதா இருந்தாலும் மாமனுக்காக செய்ய மாட்டீங்க. செய்ய மாட்டேன். உங்க மாமா அவன் இன்றி அணுவும் அசையாது. உங்க மாமா யாருங்க? எம்பெருமான் மாயவன். அவரு வாங்க போய் பாக்க புறப்படு போகலாம். பாதங்களுக்கு தங்கள் மைத்துனராக அர்ஜுனன் என் பணிவான வணக்கம். உலகத்திலே சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனா. தாங்கள் ஒரு வாசகம் சொன்னாலும் அது பாண்டவாயங்களுக்கு திருவாசகம் அல்லவா? தெய்வமே அச்சுதா கோவிந்தா நந்தால் ஆராயுனா என்று இப்படி என்னை அழைத்திருக்கிறாயே, எதற்காக மைத்துனா அழைத்தாய்? என்ன காரணம்? என்ன தாங்கள் அறியாத விஷயம் ஒன்றும் இல்லை. கடந்த 16 தினங்களாக ரணகள பூமியிலே மரண போராட்டம். 14 நாட்களாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் யுத்தம் ஏற்பட்டு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையிலே மாயவராஜ் தங்கள் கிருபையினாலே தர்மம் ஜெயித்தது. அதர்மம் அழிந்து கொண்டே வருகிறது. மாமா இறுதி கட்டத்திற்கு நெருங்கிவிட்டது. மாமா இந்த நடைபெற போவது 17வது யுத்தகம். இந்த யுத்தகத்திலே பாண்டவருக்கு யார் படை தளபதியாக செல்வது? அந்த கௌரவருக்கு யாராக வருகின்றார்கள்? இன்றைய நாள் சண்டை எப்படி முடியும் மாமா? எதிர்த்து யார் வருகிறார் என்று நினைக்கிறாயா அர்ஜுனா? அர்ஜுனா சொல்ல முடியாதா? இந்த ஜோதி மணியான் வாய் திறந்து சண்டை
காத்து வந்தே இந்த பறந்தாமே மாமா. நாட்களாக இந்த பாண்டவரை இந்த பரந்தாம நான் காத்து வந்தேன். ஆனா இந்த 17ஆம் நாள் சண்டை விடிந்தால் இன்றைய நாள் சண்டை எப்படி ஆகுமோ மாமான்னு கேக்குறிய? இன்றைய நாள் சண்டை என்னால் ஆகாதப்பா. இந்த ஜோதிமணி நான் வாய் திறந்து என்னால் சொல்ல இயலவில்லை. இந்த வார்த்தை சொல்லலாம். கடந்த 16 தினங்களாக ஒரு கோழியானது முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சுகள் குறித்து அந்த குஞ்சுகளை காக்கை கிளைகளுக்கு இறகுடுக்காபடிக்கு தன் இறகுக்குள் அரவணைத்து எப்படி பத்திரமாக பாதுகாக்கிறதோ அதே போல் கண்ணை காப்பது போல இந்த 5 புஞ்ச பாண்டவருக்கும் 16 தினங்களாக எந்த விதமான ஒரு ஆபத்தில் அவன் கட்டி காட்டுகிற சுவாமி. உள்ளங்கை நெல்லிக்கடி உருக்குழிந்து போகாமல் கண்ணை காப்பது போல் காட்ட வந்த தாங்கள் இன்றைய யுத்தகலத்திலே கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கருவுக்குள் இருக்கும் சிசுவையை காத்து ரசிக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் இந்த 17ஆம் நாள் சண்டை ஏன் முடியாது என்ன காரணம் என்று சொல்கிறாய் என்று கேட்கிறாயா? கர்ஜுனா, இந்த 17ஆம் நாள் சண்டை என்ன ஆகாதுன்னு சொல்ல காரணம் என்ன? என்ன காரணம்? எதனால இப்படி சொல்றது தெரியுமா?